வெளிநாட்டு பயணத்தில் ஸ்கூல் ட்ரிப் தான் பார்க்க போகிறோம். இது ஸ்கூல் இன்னைக்கு கடைசி நாள். எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். அதில் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி விட்டு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. வண்டியில் எப்பவுமே பயான் தான் காலையில் 1/2 மணி நேரம் ட்ராவலில் இருக்கும். இங்கே இருந்து ஓனர் வீட்டுக்கு பேசுகிறதுனால பயான் ஆஃப் பண்ண வேண்டிய இருக்குது. கரெக்ட் டைம் வந்து 6:07. இப்போ எக்ஸாம் நடக்கலாம் கொஞ்சம் லேட்டாக போகிறேன். மற்ற நேரம் வந்து 5:45 மணிக்கே கிளம்புவேன். ஏன்னா எல்லா ஸ்கூலும் ஓப்பன் ஆகும்போது டிராஃபிக் ஆகுமா, சீக்கிரமாக போகிற மாதிரி இருக்கும். இதுதான் ஓனர் பாப்பாவோட வண்டி ஜிஎம்சி. அது திவானியா செட்டு. நிறைய வீடியோ போடுவோம்ல திவானிலேருந்து. இதுதான் திவானியா. இந்த ஏரியா ரோடு வந்து நம்ம ஊர் ரோடு மாதிரியே இருக்கும். பார்க்குறோம் அந்த ரோடு உடஞ்சி ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டே இருப்பானுங்க. உடஞ்சி இருக்கும். பின்னால் போகிற வந்து 303 ரோடு போகுது. இங்கேருந்து வண்டி நேராக எடுத்தாங்க மெயின் ரோடை பிடிக்கிறதுக்காக இந்த ரோட்டில் போய் போகணும். இந்த கடற்கரை பள்ளம் நம்ம ஊருக்குள்ளே ஏதோ ரோடு உடஞ்சிருந்தா அப்படி இருக்கும். அதே மாதிரி இது வெளிநாட்டு உள்ள ரோடு. இது இந்த சைடில் இருக்க எல்லாமே திவானின்னு சொல்லுவானுங்களா, அதான் இது. பின்னால் எல்லா வீடுக்கும் திவானியாக கொடுத்துருக்கானுங்க. இந்த ரோடு நேராக 40 நம்பர் ரோட்டை பிடிக்கிறதுக்கு போயிட்டுருக்கோம். 40 நம்பர் ரோடு தான் மெயின் ரோடுங்க. நம்ம வண்டி மட்டும் தான் போகிற மாதிரி இருக்குது. காலையில் ஒரு வண்டியும் காணும். அந்த புதுசில் அங்கே தான் வண்டியோட ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருப்பேன். கரெக்டாக இந்த கல்லெல்லாம் ஏற்றுற மாதிரி அப்படி போயிட்டு இருப்போம். ஏன்னா நமக்கு சொல்லித்தர ஆள் அப்படி அந்த புதுசில் வந்து இப்படி ஓட்டு அப்படி ஓட்டுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தார். அதுவும் தமிழ் ஆள் தான். எதுக்கு ஒரு ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் நாங்கள் வண்டி அப்படி ஓட்டணும் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னோம். முன்னாடியே வேறு நாட்டில் வேலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவர் நார்மலாக பேச ஆரம்பிச்சார். புதுசாக வரவங்களை வந்து ஒரு மாதம் டிரைவிங்லேயே ஓடிடும் மைண்டு. கிளியராக ஓட்டுற வரைக்கும் டென்ஷனாக இருக்கும். சவுதி ஓட்ட நம்மளுக்கே ப்ரெஷர் பண்ணி விட்டானுங்க, இப்படி ஓட்டு அப்படி ஓட்டுன்னு. ஏரியாவிலேருந்து வெளியே வந்தோன்னே இப்படி தான் போவோம். ஒரு சர்வீஸ் ரோடு மாதிரி போதில்ல, நேராக போய் மெயின் ரோட்டில் போய் ஜாயின் ஆகிடும். இப்போ நம்ம பிடிக்கிற ரோடு மெயின் ரோடு வந்து 40 நம்பர் ரோடு. கோயத்தில் பொறுத்தவரை ரோடு நம்பர் வச்சு தான் வண்டியை கரெக்டாக ஓட்டவே முடியும். இந்த போதில் இந்த 40 நம்பர் ரோடு 5 ட்ராக் போகும், 120 ஸ்பீடு. இப்போ நம்ம போயிட்டுருக்க ஸ்பீடு 100 போகிறோம். ஸ்பீடாக போகிறோம் வந்து அந்த ட்ராக், இந்த ஃபஸ்ட்டு ட்ராக்கில் தான் போகணும். இதுலேயும் போகலாம். ஆனால் ஃபஸ்ட் டைம் நல்லா சேஃப்டியாக நம்ம போகிற வண்டி எல்லாமே ஸ்பீடாக போகிற வண்டியாக தான் இருக்கும். அதனால் மேக்ஸிமம் இன்னும் லெஃப்ட் சைடில் ஓடிடணும். ஸ்பீடு கேமரா வந்து 120. நீங்கள் 120 மேலே போனாலும் அடிக்காது. 125 128 வரையும் போகலாம். இந்த போயிட்டுருக்கோம்ல ஒரு கேமரா வரும், உனக்கு காட்டுறேன் ஸ்பீடை. 120 கரெக்டாக போயிட்டுருக்கோம். 120 தாண்டினதுக்கப்புறம் ஒரு பெல் சவுண்ட் வரும், டிங் டிங்னு அப்படின்னு அடிக்கும். இந்த ஊரில் ஃபுல்லாமே இது அலாட் ஸ்பீடாக போகணும்னா. நம்ம 120 தான் போகிறோம். ஆனால் அந்த கார் 130 மேலே போகும். கரெக்டாக கேமரா வரும், பிரேக்கை போட்டு போயிடுவானுங்க. ஏன்னா அவன் ஊருக்காரன் தானே, கேமரா எங்கே இருக்குன்னு தெளிவாக தெரியும். இப்போ 120 தாண்டி தான் போகிறோம், ஆனால் கேமரா அடிக்கிறேன். இப்போ போயிட்டுருக்க ரோடு 40 நம்பர் ரோடு. இது நேராக சிட்டிக்கு போயிடும், கோய் சிட்டி மெயின் ஏரியா. இதுக்கப்புறம் ஒரு 5 நம்பர் ரோடு வரும், நான் அதில் போய் கன்டினியூ பண்ணுறேன். இந்த போர்டு வந்துட்டு இருக்கலாம் 5 நம்பர்னு போட்டு. இப்படி தான் ஏதாவது ரோடு வரும்போது ஒரு போர்டு வரும் பச்சை கலரில், 5 நம்பர் 6 நம்பரு 303 அப்படியே ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒவ்வொரு ரோடு நம்பர். அந்த நேராக தெரியுது ஃபுல்லுமே சிட்டி, கோய் சிட்டி அந்த பக்கம் இருக்குது. 5 நம்பர் ரோடு என்னன்னா வேலை நடந்துகிட்ருக்கு. ரொம்ப சேஃபாக தான் ஓட்டுற மாதிரி இருக்கும் 5 நம்பர் ரோட்டில். இப்போ கூட பாருங்கள், இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட்டு வந்துக்கிட்டே இருக்கான். ஆனால் அவனோட ட்ராக் ரைட்டு வந்துட்டு டக்குன்னு ஓடிடுங்க. மேக்ஸிமம் சைடில் வராந்தாலும் இண்டிகேட்டர் போட்டு தான் எல்லாருமே வரணும். இண்டிகேட்டர் போடலைன்னா இடிச்சா கூட பின்னால் வரவங்க கேட்பான், ஏன் இண்டிகேட்டர் போடல அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குற அளவுக்கு ஆகிடும். இது 5 நம்பர் ரோடை பிடிக்கிறதுக்காக போயிட்டுருக்க பாலம். கீழே போயிட்டு வந்து 5 நம்பர் ரோடு. அடிக்கடி டைமிங் பார்க்குறது அந்த கிளாக்கில் இதில் பார்ப்பேன் நான். டைமிங் வெதர் எப்படி போட்டிருப்பானுங்க. இந்த இறங்கின உடனே 5 நம்பர் ரோடு தான் கரெக்டாக. இப்போ ரைட் சைடில் ஒரு ஏரியா போவோம், சூரா அப்படின்னு ஒரு ஏரியா போவோம். இதில் கூட நம்ம ஃப்ரெண்டு ஒரு தான் இருந்தான். இப்போ தான் ஊருக்கு போனான். ஒரு போன வாரத்துக்கு 10 நாளைக்கு முன்னாடி போயிருக்கான். கரெக்டாக இந்த சூரா இருக்குல்ல, இதில் ரைட் சைடில் போகணுன்னா இருந்தான். இந்த கல்லுக்கெல்லாம் வச்சுருக்கானுங்கள, வேலை ஸ்டார்ட் ஆகாமல் இது மாதிரி கல் அந்த லைட்டு எல்லாம் அலாட் கொடுத்துட்டே இருப்பானுங்க. இந்த மாதிரி வேலை ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு.
இதான் 5ஆம் நம்பர் ரோடு. என்ட்ரி ஆக போகிறோம். என்ட்ரி ஆகும்போதே இதே மாதிரி லைட்டு சிக்னல்லாம் தடுக்கிற மாதிரி கொடுத்துருப்பானுங்க. இப்போ வந்து நார்மலாக இருக்குது. நைட்டில் வந்தால் எல்லா வண்டி ஸ்டாப் ஆகி நிற்கும், அவ்வளோ டிராஃபிக் ஆகும். 5ஆம் நம்பர் ரோடு ஏரியாச்சு. இதான் லெஃப்ட் சைடில் ஆப்போசிட்டில் வர வண்டி. கரெக்டாக அந்த பார்டரில் ஸ்லோ, அதுக்கு மேலேக்கப்புறம் பாலம் வேலை நடக்க ஆரம்பிச்சிடும். இது ஒரு 4-5 வருஷம் மேலே நடந்துகிட்டு இருக்குது. நான் வந்து 20 மாதம் ஆகிட்டா, இன்னும் வரைக்கும் முடியவே இல்லை. இன்னும் ஒரு வருஷத்தில் முடியும்னு நினைக்கிறேன். இது ஃபுல்லாக வேலை நடக்குது லெஃப்ட் சைடில். 5ஆம் நம்பர் ரோடை பொறுத்தவரை நம்ம ஊர் கேரளா ரோடு மாதிரி கோடு போட்டிருப்பானுங்க. இங்கேருந்து அங்கே, அங்கேருந்து இங்கே அப்படி கிராஸ் ஆகிட்டே இருப்பானுங்க. தெளிவாக பார்த்து ஓட்டணும். இந்த ரைட் சைடில் டபிள்யூன்னு ஒரு பில்டிங் போட்டுக்கல, இதுலேருந்து மால் ஸ்டார்ட் ஆகுது. அவினோஸ் மால். இங்கே இருந்து ஆரம்பித்து ஒரு 1 கிலோமீட்டருக்கு இருக்கும். சுற்றி பின்னால் வரைக்கும் மால் தான். இந்த வருதில்ல, இது 5ஆம் நம்பர் ரோட்டில் அப்படி ஒட்டி ரைட் சைடில் இருக்குது. கூட்டம் அவ்வளோ கூட்டம் வரும். பார்க்கிங் கிடைக்காது, அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங் பிரச்சனை எல்லாமே. இங்கே பயங்கர டிராஃபிக்காக இருக்கும். புதுசாக வரவங்களாம் ரொம்ப தேங்குற மாதிரி இருக்கும். பழகிடுச்சுன்னா ஒன்றும் தெரியாது, இங்கே இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்துடும். அப்புறம் ரைட் சைடில் ஒரு இது இருக்குல்ல, ஐக்கியா, அங்கே வீட்டு ஜாமான் அதே மாதிரி பொருள் வரது அந்த ஏரியாவுக்கு வருவாங்க எல்லோரும். இந்த போரில் ரைட் சைடில் எவ்வளோ பெருசாக இருக்குது. டிபெண்டம்ஸ் அப்படி நிறைய இதில் இருக்குது. இதே ரோடு ஏறி இறங்கிச்சுன்னா இருக்கே எப்படி சொல்லலாம், நம்ம ஹோட்டல் ஒன்று போவோம், விஜயா ஹோட்டல், அது ரைட் சைடில் தான் வரும். காலைல சீக்கிரமாக போகிறனால இங்கேருந்து எதாவது வாங்கிட்டு அப்படியே போனால் நமக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அங்கே முடிஞ்சிடும். அதனால் எதாவது வாங்கிட்டு போவேன். ஆனால் அதிகமாக ஹோட்டலில் சாப்பிட்டா கூட காசு காலியாகிடும் இங்கே. ஏன்னா 120 ரூபா நம்ம சம்பளம். புது டிரைவர்னால் 100 தினார் கொடுப்பானுங்க. இந்த பாலம் ஏறுதில் ஏறி இறங்கினோம்னா ரைட் சைடில் போனோம்னா ரிக்கேன்னு ஒரு ஏரியா, அங்கே தான் அந்த ஹோட்டல் இருக்குது. ரிக்கே இந்த போர்டு வந்துருச்சுல, இதில் போய் அப்படியே ரைட்டில் எடுத்தோம்னா விஜய் ஹோட்டல் போகிற ரூட்டு. இந்த ஏரியாவுக்குள்ளே வந்து நம்ம ஊருக்குள்ளே போன மாதிரி இருக்கும். இங்கே ரவுண்டாப் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த ரவுண்டாப்பில் ஒரு வண்டி வந்துக்கிட்டே இருக்கும், நம்ம தான் நிப்பாட்டி போகணும். சில நேரத்துக்கு இந்த பொண்ணுங்களாம் அங்கே வண்டி ஓட்டல ராக்கெட் மாதிரி வரும். நம்ம நிற்கலாம் நேராக வந்து இடிச்சிட்டு நீ ஒரு காலம் வந்தா அப்படின்னு சொல்லி நம்ம பக்கம் ரூட்டை திருப்பிடுவாங்க. இங்கே இந்த பொண்ணுங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டு. இந்த ரைட் சைடில் போனோம்னா அந்த அப்பார்ட்மெண்ட் வரும், அதுக்குள்ளே அப்படியே போக வேண்டி தான். இதில் போய் லெஃப்ட்டு போனோன்னா விஜயா ஹோட்டல். மார்னிங்னால எல்லாம் வேலைக்கு போகிற ஆள், ஸ்கூலுக்கு போகிற ஆள் அப்படிங்கிற நிலமாட்டமாக இருக்கும். இந்த இடத்துல ஃபுல்லாக அப்பார்ட்மெண்ட்டு தான். போயிட்டு இருக்க 12-1 அப்படின்னு போட்டிருக்கு. எப்படின்னா அந்த தெரு பேர் பிளாக் பேர் அதாங்க எல்லா பக்கமும் இப்படி போர்டு வச்சுருப்பானுங்க. பின்னாடி போயிட்டு நம்ம ஊர் கம்பெனி வண்டி தான், அசோக் லைலாண்ட். அங்கேயும் ஒரு 2 மாதம் வேலை பார்த்தோம் ஊரில். 10,000 ரூபாய்க்கு பெண்டை கழட்டி எடுத்து தான் காசே தருவானுங்க. நம்ம ஊரை பொறுத்தவரை சம்பளம் வந்து எல்லாத்துக்கும் கம்மி தான். சம்பளம் கம்மி தான். அதிகமாக எல்லோரும் கொடுத்தா கூட வெளிநாட்டுக்கு வர்றது கம்மியாயிரும். வெளிநாட்டு வாழ்க்கையே நிறைய பேருக்கு வந்து ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு வருவோம். நான் கடைசி வரைக்கும் ஓடிக்கிட்டே இருப்போம். வருஷம் தான் ஓடின மாதிரி இருக்குது. இப்படி மொபைல் யூஸ் பண்ணிட்டே போனால் கூட மைனஸ் தான். என்னால் இடித்தா கூட நீ மொபைல் பார்த்துட்டு வந்துன்னு சொல்லிட்டு நமக்கு மைனஸ் ஆயிரும். அதனால் வண்டி ஓட்டும்போது எப்பவுமே ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும். சின்ன மைனஸ்லான சம்பவம் தான். அந்த லெஃப்ட் சைடில் இருக்கலாம் தான் ஹோட்டலு. தலைவர் தான் காஃபி போட்டுட்ருக்காரு. டைம் கரெக்டாக இருக்கும் 6:30. இதான் விஜயா ஹோட்டலு. ஒரு காஃபியும் ஒரு வடையும் வாங்கிட்டு அப்படியே நம்ம ஓனர் வீட்டுக்கு கிளம்புறோம். இங்கேருந்து கரெக்டாக 5 கிலோமீட்டர் ஓனர் வீடு. நம்ம எல்லாமே இந்த போகிற வழியில் இருக்கனால அப்படி போயிட்டு போகிறோம். மற்ற நேரமாக அங்கே வந்தோம்னா நம்ம டிராஃபிக்கில் மாட்டினா அவ்வளோதான். ஸ்கூலுக்கு போகிற டைமிங் லாக் ஆயிடுவோம். அப்புறம் எங்கே போனால் என்ன இறங்கி கேட்டு இவனுங்களெல்லாம் பேசி புரிய வைக்க முடியாது. டென்ஷன் ஆகிடுவானுங்க. அவரை பொறுத்தவரை அமைதியாக இருந்தால் அமைதி, டென்ஷன் ஆனோன்னா அவ்வளோதான், கண்ட்ரோலே பண்ண முடியாது. டக்கு நைட்டு டிக்கெட்டை போட்டு ஊருக்கு அனுப்பி விட்றானுங்க. இங்கே தான் வெளிநாட்டை பொறுத்தவரை செம்ம அலாட்டாக இருக்கணும். யாருக்கும் வந்து நிற்க கூட முடியாது. சொந்தக்காரங்க கூட வந்து பேச முடியாது ஃபீல்டு வந்து. அப்படி பண்ணால் நீ வந்து போய் குறுக்கால வராது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பானுங்க. இந்த ரைட்டில் போனோன்னா அந்தலூஸ், இங்கே தான் ஓனர் வீடு இருக்குது. நேராக இருக்கிறது வந்து ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட். நிறைய ஏரியாவில் முக்கியமான ஏரியாவுக்கு இப்படி பெரிய பெரிய கடை அதிகமாக இருக்கும். இங்கே என்னென்னா அந்த தெருவில் திரும்பினதுக்கப்புறம் வேகத்தடை ஸ்டார்ட் ஆகிரும். இப்போ ஒன்று ஏற்றி இறக்கிட்டோமா தெரு ஃபுல்லாக வேகத்தடை தான். அவ்வளோ தூரம் சேஃப்டி. சின்ன பிள்ளைங்க வந்து குறுக்கால வந்துடக்கூடாது, ஸ்கூல் டைம் அப்படின்னா நிறைய சேஃப்டிக்கு வேகத்தடை போட்டிருப்பானுங்க இந்த ஏரியாவில். எல்லாம் அப்பார்ட்மெண்ட்டு தாங்க. அப்பார்ட்மெண்ட் அரபிக்கில் வந்து சிக்கா அப்படிம்பாங்க. இங்கே தான் எல்லாம் வாடகைக்கு இருப்பானுங்க. ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ கணக்குன்னு, மாதம் 500, சில இடத்துல வருஷத்துக்கு கணக்கு. இந்த வேகத்தடை ஏறி இறங்குறதுனால எல்லாம் சேஃப்டிக்கு போட்டிருக்கானுங்க.
எல்லா வீட்டு வாசல் நிற்கிற கார் மேக்ஸிமம் பெரிய பெரிய காராக தான் இருக்கும். ஏன்னா கார் விலை ரொம்ப கம்மினால எல்லாருங்க அசால்ட்டாக வாங்கிடுவானுங்க. நம்ம ஊரில் விலை கம்மியாக இருந்தால் எல்லோரும் வாங்கலாம். பட் நம்ம ஊரில் பொருளாதாரம் வந்து வேறு மாதிரி இருக்குது, கண்ட்ரோலு. இங்கே எல்லாமே எல்லாத்துக்கும் கிடைக்கும். தூரம் பொறுத்த வர கல்ஃப் கண்ட்ரி அப்படி தான், பொருளாதாரம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். பெட்ரோல் விலை தான் மெயின். நமக்கும் பெட்ரோல் நம்ம கம்மியாக இருந்தாலே போகும், மற்ற எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகிடும். அது இங்கே ரொம்ப ப்ளஸ்ஸு. எல்லா வீட்டு வாசலில் நிற்கிற கார் எல்லாமே பெரிய பெரிய காராக தான் இருக்கும். நான் லெஃப்ட் சைடில் நிற்கிறல ரேஞ்ச் ரோவர் எல்லாமே பெருசாக மேக்ஸிமம். சில பசங்க வந்து சின்ன சின்ன பசங்க இருப்பானுங்களா, அவனுக்கு வந்து இந்த லாம்போகினி அதெல்லாம் நார்மலாக வாங்குற மாதிரி வாங்கிடுவானுங்க. இதுதான் குவைத்தில் ஏரியா. எல்லா வீட்டு வாசல்லையும் நம்ம ஊர் மாதிரி பைக் மாதிரி காராக தான் நிற்கிது. வீடியோவில் பார்த்தாலே தெரியும். இந்த வேகத்தோட ஏறி இறங்கி அந்த லெஃப்ட் சைடில் ஒரு ரோடு போதில் அதில் போனோன்னா ஓனர் வீடு வந்துடும். வீடுனா அவரும் வாடகைக்கு தான் இருக்கார். ஸ்ராஹா இல்லை ஜிகா அப்படிம்பாங்க. 1-9 இந்த ஏரியா. அப்புறம் அந்தலூஸ். இந்த லெஃப்ட்டு போகிறோம்ல, இதில் போனோம்னா இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற வந்து துணி கடை. துணி எதாவது கொடுக்குறான்னா அந்த பக்கம் வருவோம். அங்கே ஒரு ஒர்க் ஷாப்பும் இருக்குது. இது ஏரியாவுக்குள்ளே இருக்க ஒரு மஸ்ஜிது. இந்த மாதிரி ஏரியாவும் ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும். போயிட்டுருக்க முறை திடீர்னு வண்டி ஏதாவது ஸ்பீடாக வெளியே வந்தால் கூட அவ்வளோதான். இந்த கார்கள் எல்லாம் பங்களாதேஷ் ஆளு தான். மாதம் 7 நாள் கொடுத்தா வண்டியை கழுவி விட்ருவானுங்க. ஏன்னா அங்கே டிரைவர் இல்லாட்டினா அவங்க தான் எல்லா வேலையும் பார்க்குறானுங்க. இந்த நம்ம ஓனர் வீடு இந்த லெஃப்ட் சைடில் இருக்குல்ல, இந்த ஆஷ் கலர் மாதிரி. தலைவர் வண்டி வெளியே போயிருக்குன்னு நினைக்கிறேன், ஆளாக காணோம். இந்த ஓனர் வீடு. இப்படி வந்து வண்டியை பார்க்கிங் போட்டுடணும். அவர் வண்டி இல்லைன்னா அந்த பக்கம் விடணும், இல்லைன்னா ஆப்போசிட். டைம் இப்போ 6:40. கடைசியாக ஸ்கூலில் வண்டியை பார்க்கிங் போட்டு நிற்கிறேன். இங்கே வந்து 7:45 மணிக்கு வந்தேன். இந்த டைம் வந்து 8:50 ஆகுது. இதுதான் ஸ்கூலு. இந்த போர்டில் நேம் போட்டிருக்குல்ல, அதுதான் இங்குள்ள அரபிக்கில் தான் போட்டிருக்கோம், இங்கிலீஷில் இல்லை. சில இடத்துல இங்கிலீஷில் போட்டிருக்கோம். மற்ற நேரம் ஸ்கூலில் 7:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும், 1 மணிக்கு முடியும். இப்போ எக்ஸாம் நடக்கனால 9:30 மணிக்கிட்ட வருவான் ஓனர் பையன். இது வந்து நம்ம கடைசி பயணம் ஸ்கூல் குவைத்தில். இது நம்மளோட கடைசி ட்ரிப்பு வீடியோ. ஆல்ரெடி நம்ம லாகிங் வந்து வீடியோவாக போடலாம், நிறைய ட்ராவல் பண்ணுற இடத்த போடலாம். நம்ம ஓனருக்கு வந்து கார் ஓட்டும் போது ஃபோன் யூஸ் பண்ணிட்டு ஓட்டினாலே பிடிக்காது. அதை தாண்டி நம்ம ரூல்ஸை பிரேக் பண்ணி நிறைய வீடியோ ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம். நிறைய இந்த மினி விலாகு அதேமாதிரி நம்ம ட்ராவலிங்கில் இன்னும் கொஞ்சம் போட்டால் இன்னும் கொஞ்சம் ரீச் கிடச்சிருக்கும். சரி, ஓகே, நம்ம ஒரு டைம் பாஸ் தான் யூடியூப்பில் வந்தோம். 2 ரீசன் தான். ஒன்று எங்களுக்கு இங்கே இருக்கிற மெமரி அப்படிங்கிற மாதிரி, இன்னொன்று வந்து நம்ம ட்ராவல் தான் நமக்கு ஒரு பெரிய மைண்ட் செட்டு. சில ஊருக்கு போய் ஒரு மாதம் ட்ராவலில் தான் எல்லோரும் பண்ணணும். பார்ப்போம் எவ்வளோ தூரம் போகிறேன்னு. இது நமக்கு வந்து இந்த வீடியோ எடுத்து கரெக்டாக எனக்கு டேட்டு 10ஆம் தேதி எடுத்திருக்கேன், ஜூன் 10. இதை அப்லோட் பண்ணும்போது நான் ஜூன் 19 தான் அப்லோட் பண்ணுவேன். அதாங்க கடைசி நாள் குவைத்தில். 20ஆம் தேதி மேலே நம்ம ஊருக்கு கிளம்புற மாதிரி சீன் இருக்குது. இந்த பயணம் வந்து நமக்கு முடியுதா, மேக்ஸிமம் முடிஞ்சுதான் நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா வெளிநாட்டில் வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம், ஆனால் ஊரில் இருக்கிறதே வருங்காலத்து ரொம்ப கஷ்டமாயிருன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். Is the biggest kept secret in the history of India.